அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். ரவை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா சுவையான ரவா புட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை நம்ம மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த டைமில் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கும் இதை நம்ம சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிப்பியில் சேர்க்க போகிற முந்திரியை வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்காக இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த முந்திரி செவந்து வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி முந்திரி செவந்து வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பேன்லேயே நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுக்கும்போது ரவையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஒரு 4 நிமிஷம் போல் நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு இதை வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதோட சூடு ஆறுறதுக்காக இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ரவையோட சூடு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா சில்லுன்னு இல்லாமல் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்க மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் வெதன்னு இருக்க அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக தேவைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுருக்கேன். நம்ம எடுத்திருந்த 1/2 கப் அளவுக்கு தண்ணியிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு மீதி இருக்குது. இப்போ இந்த ரவையை அப்படியே சமப்படுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை சமப்படுத்தி விட்டுட்டு இந்த ரவையில் அந்த தண்ணிலாம் கொஞ்சம் ஊறுறதுக்காக இதை ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனலில் இருக்க மற்ற ரெசிபீஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரவை யூஸ் பண்ணி ஒரு சில ரெசிபீஸ் போட்டிருக்கோம். வாயில் வச்சோடனே கரையிற மாதிரியான ரவா லட்டு எப்படி செய்யலான்னு போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான ரவா முறுக்கு, அப்புறம் கேரமல் ரவை கீர் எப்படி செய்யலான்னு போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சமான நிறைய ரெசிபீஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோஸோட லிங்க் வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு கிட்ஸ் ஸ்பெஷல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு விருப்பமான வீடியோஸை பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த வீடியோஸும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ இந்த ரவையை நல்லா கலந்து விட்டு கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறமா இதை கையில் எடுத்து பிடிச்சு பாருங்கள். இதை நம்ம கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அதுவே நம்ம இதை உதிர்த்து விட்டோம்னா நல்லா மணல் மாதிரி உதிர்ந்து வரணும். இதுதான் சரியான பதம். இந்த பதத்துக்கு வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் இட்லி பிளேட் வச்சுக்கிறேன். பிளேட் வச்சுட்டு இதில் மேலே துணி போட்டுக்கலாம். இப்போ இந்த துணியில் நம்ம இந்த கலந்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்ததும் இந்த ரவையில் பார்த்திங்கன்னா தண்ணி படாத அளவுக்கு மேலே இந்த துணியை அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் ஆகும். இப்போ நான் இதை ஒரு 8 நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன். நம்ம சேர்த்துருந்த ரவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இதை நம்ம கையில் எடுத்து உருட்டி பார்த்தோன்னா இந்த மாதிரி உருட்ட வரணும். இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச ரவையை பார்த்திங்கன்னா நான் இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் ஸ்வீட்னஸ்க்காக நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகருக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
தேங்காய் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ரவா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.